Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இதயமே இதயமே அந்த பாடலை கேட்டு ஒரு காதலினுடைய திருப்பெறாம போகக்கூடிய அந்த அந்த வழியை அந்த பாடல்களில் சொல்லியிருப்பார். அந்த காதல் பிரிவும் நம்ம அவருடைய பாடல்களை நம்ம வரிசைப்படுத்த ஆரம்பிச்சோம்னா அது அப்படியே நம்ம சேது படத்துல எங்கே செல்லும் அந்த பாடலை கேட்டு உருகாத ஒரு முதல் மரியாதை படத்துல வரக்கூடிய அனைத்து பாடல்களுமே அந்த அந்த கதைக்கான அந்த களத்துக்கான ஒரு பாடல்களாக தான் இருக்கும். வெற்றி வேறு வாசம், அந்த நிலாவத்தான அந்த படத்தில் வரக்கூடிய எல்லா பாடல்களுமே தமிழே அமுதே வணக்கம். அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இசைஞானி இளையராஜா ஐயா அவர்களை பற்றி பேச பேச கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அது ஒரு தெவிட்டாத தேவாமிர்தம் என்றுதான் சொல்ல வேண்டும். அமிர்தம் கூட ஒரு அளவிற்கு மீள் சாப்பிட்டால் தெவிட்டுவிடும். ஆனால் இசைஞானி இளையராஜா என்பவர் என்றைக்குமே தெவிட்டாத தேவாமிர்தமாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த மனிதனை பற்றி நம்ம கிட்ட நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் பேசுறதுல நமக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்க எப்படி ஒரு 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 உள்வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். எப்படி திருக்குறளை படிக்கிற ஒவ்வொருவரும் தனக்கு புரிந்த ஒரு 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 மொழிபெயர்ப்பை நமக்குள்ள பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி தான் இசைஞானி அவர்களும். ஒரே பாடலை 1000 மொழிபெயர்ப்பு ஒரு பாடலை எடுத்து பண்றதுக்கு இங்க ரெடியா இருக்காங்க. ஒரே ஒரு பாடல் எடுத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மொழிபெயர்ப்பு பண்றதுக்கு கூட இங்க ரெடியா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஃபேன்ஸ் ஆஃப் ராஜா சார் தான். ஒரு ஒரு டோட்டல் சாஃப்ட்வேர் பின்புலத்துல இருந்தாலும் அவர் டைஹார்ட் ஃபேன் ஆஃப் ராஜா சார். நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ரவுண்ட் டேபிளில் மீட் பண்ணியிருப்போம். நம்மளுடைய ராஜேஷ் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காரு. ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும் நல்ல ராஜா சார் ஃபேன். இவர்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி நைட்டு 10 மணிக்கு கூட, சார் இந்த படம் எந்த பாட்டுன்னா டப்புன்னு சொல்லுவார். இல்லை எந்த படம் சார், இந்த மாதிரி ஒரு பிஜிஎம் ஓடுதேனா அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ டயர்ட் ஃபேன் அவர்லாம். அவரே சொல்லுவார் பாருங்களேன். வணக்கம் ராஜேஷ் சார். வணக்கம் கவின் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் என்னுடைய நிகழ்ச்சிக்கு பேசுறதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஒரு ஷார்ட் நோட்டீஸில் உங்களை உடனே ஃபோன் பண்ணி வரது சார் வாங்கன்னொடனே நீங்கள் வர்றதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. அதுக்கு நன்றி நன்றி நன்றி. ராஜா சார்கிட்ட ஒரு விஷயம், இப்போது நம்ம எல்லாருமே வியக்கக்கூடியது, ஒரு இவ்வளோ படம் பண்ணிட்டாரு. கரெக்ட். இந்த காதல் பிரிவு பாடல்கள் இப்போ இன்னைக்கு இந்த லவ் ட்ரக்ஸு, இவங்களோட ட்ரக்ஸு அவங்களோட ட்ரக்ஸு அப்படின்லாம் போடுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பைனியர் ராஜா சார். ஸோ லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் அதை பற்றி சொல்லுங்க சார். நீங்கள் லவ் ஃபெயிலியர் சாங்ஸ்னால் எனக்கு உடனே நினைவுக்கு வர்ற பாட்டுன்னா அபூர்வ சகோதரர்கள்லேருந்து ஒன்ன நினைச்ச பாட்டு படித்தேன். அதை அந்த பாடல் வரிகளாகட்டும் அல்லது அவருடைய அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், எஸ்பிபி அவர்களுடைய கண்ணிரண்டில் நான் தான் காதல் எனும் கோட்டை கட்டி வைத்து பார்த்தேன் அத்தனையும் கோட்டை, அதில் வரக்கூடிய அந்த சோலோ வயலின், அவர் எப்படி அதை அவ்வளோ ஈஸியாக அவரால் அந்த அந்த சுச்சுவேஷனை உள்வாங்கிக்கிட்டு உடனே அந்த பாட்டை கொடுக்குறார். ஸோ இது ஒரு காதல் தோல்வி அல்லது காதல் பிரிவு அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி காலகட்டத்தில் நமக்கு காதல் பிரிவு ஆர் காதல் தோல்வினாலே நமக்கு இம்மிடியட்டாக நமக்கு ஞாபகம் வர்றது இதயம் படத்துல இருந்து இதயமே இதயமே அந்த பாடலை கேட்டு ஒரு 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 காதலினுடைய அந்த வழி, அந்த அந்த காதல் வெற்றி பெறாம போகக்கூடிய அந்த அந்த வழியை அந்த பாடல்கள்ல சொல்லியிருப்பாரு. அந்த அதே படத்திலேயே பூங்கொடிதான் அதுவுமே ஒரு ஒரு காதல் தோல்வி காதல் பிரிவை சொல்லக்கூடிய பாடல் தான். உன் வீட்டு கண்ணாளி என்றாலும் நீ முன் நின்றால் தான் அது உன்னுடைய முகம் காட்ட முடியும். ஆமா, ஒரு குழந்தை கூட அழுதாதான் அழுகின்ற குழந்தைக்கு கூட பால் கிடைக்கும் அப்படின்னு வாலி அவர்களுடைய. ஆமா ஆமா ஆமா. ஏழைக்கு பாடல் என்ன, ஊமைக்கு ஏழைக்கு காதல் என்ன, ஊமைக்கு பாடல் என்ன வரிகள் அதெல்லாம். இது மாதிரி அவருடைய அந்த
அந்த காதல் பிரிவு நம்ம அவருடைய பாடல்களை நம்ம வந்து வரிசைப்படுத்த ஆரம்பிச்சோம்னா அது வந்து அப்படியே நம்ம வந்து சேது படத்துல வரக்கூடிய பாடலாகட்டும், ஆமா, எங்கே செல்லும் எங்கே செல்லும், அந்த பாடலை கேட்டு உருகாத ஒரு மனிதனும் இருக்க முடியாது. அவருடைய குரல்லையே அதை வரும்போது அதோடைய இமோஷன்ஸ், அதோடைய உணர்வுகளை வந்து அற்புதமா பிரதிபலிச்சிருப்பார். ஸோ எந்த காதல் கைகூடணும்னா கூட அவருடைய பாடல் தான். காதல் பிரிவுக்கும் நமக்கு ஆற்றாமை படுத்தக்கூடிய ஒரு பாடல்களா இருந்தாலும் அவருடைய பாடல்கள் தான். ஆர்வம் அது ஆழமில்ல கூட லவ் ஃபீல்ஸ், அதுவுமே நம்ம வந்து காதல் பிரிவு தான். பட் ஆனால் அது கொஞ்சம் அப்படி அந்த இப்போ வரக்கூடிய அந்த கிண்டல் பண்ணக்கூடிய பாடல்களையும் அது சொல்லலாம். ஸோ இது மாதிரி அவருடைய காதல் பிரிவுன்னு நம்ம வந்து சொல்லும்போது நமக்கு சின்ன தம்பியிலேயே வந்து போவோமா ஊர்கோலம் மாதிரி பேத்தாஸ் வெர்ஷன், அந்த காதலி வந்து காதல் பிரிஞ்சு பாடுற அந்த ஒரு கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த பாடலாகட்டும், அல்லது கூண்டுக்குள்ள ஒன்ன வச்சு கூட நின்ன அந்த சின்ன கவுண்டர்லேருந்து பாடின அந்த பாடலாகட்டும். அதனால இவருடைய நம்ம காதல் தோல்வி அல்லது காதல் பிரிவு அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நம்ம பேசணும்னா நமக்கு வந்து எண்ணிலடங்காத பாடல்களா நம்ம வந்து கேட்கலாம். ஸோ ஒவ்வொரு பாடலுமே வந்து காதல் பிரிவுன்னு சொல்லக்கூடிய ஒரு காமன் த்ரெட்டா இருந்தாலுமே ஆனால் ஒவ்வொரு பாட்டுலையுமே அவர் வந்து வித்தியாசம் காமிச்சிருப்பார். அது அந்த பாடல்களுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கட்டும், அல்லது ரொம்ப மினிமலான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கையாண்டு அதை அந்த அந்த காதல் சோகத்தை அழகா அவர் வந்து நமக்கு கொடுத்துருப்பார். ராஜா சார்னுடைய அன்ரிலீஸ்ட் ஆல்பம்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பற்றி சொல்கிறீங்க, ஸோ அதை பற்றி சொல்லுங்க. அவருடைய அன்ரிலீஸ்டு ஆல்பம்ஸே வந்து ரொம்ப அற்புதமான பாடல்கள் தொகுப்பு. படம் வெளிவரல, படம் வந்து வெளியாகலை, ஏதோ சில காரணங்களால படம் வந்து தடைப்பட்டிருக்கும். பாடல்கள் மட்டும் அது இசை தொகுப்பு வெளிவந்திருக்கும். எனக்கு ஞாபகமா இருக்கிறது வந்து பஞ்சமின்னு ஒரு படம், எத்தனை கோணம் எத்தனை பார்வை. இது வந்து ஜெயகாந்தன் அவர்களுடைய திரைக்கதை வசனம். பி லெனின் எடிட்டர் அவருடைய டைரக்ஷன்ல படம் ரிலீஸ் ஆகல. அண்ட் ஆனா அதில் வந்த பாடல்கள் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுல ராஜா அவர்கள் வந்து கர்நாடிக் கிளாசிக்கல் கிருத்தியெல்லாம் வந்து அதில் யூஸ் பண்ணியிருப்பாரு. அது தவிர அதில் எத்தனை கோணம் எத்தனை பார்வை ஒரு சித்தாந்தத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு பாடல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு நினைவு தெரிந்து அதில் சசிரேகா, தீபன் சக்கரவர்த்தி அவர்கள் இணைந்து பாடிய, நம்ம இது டூயட் வகையில தான் வரும்னு நினைக்கிறேன், விதைத்த விதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். ரொம்ப அற்புதமான ராஜா அவர்களுடைய அந்த அந்த ட்ரேட்மார்க் ஆர்கெஸ்ட்ரேஷன், அவருடைய கிட்டாருடைய ப்ரிலியூட்லேருந்து ஆரம்பிக்கும். அந்த பாடலே வந்து ரொம்ப நம்மளை வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போகும். அதே படத்தில் அலைபாயுதே அலைபாயுதே கண்ணா, அந்த பாடலை வந்து யேசுதாஸ் அவர்களும் ஜானகி அவர்களும் சேர்ந்து ஒரு கர்நாடிக் ராகத்துல அமைந்த ஒரு பாடலாகவும் அந்த படத்துல இடம்பெற்று. ஸோ இது மாதிரி வந்து எத்தனை கோணம் எத்தனை பார்வை, அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்கொரு வண்ணக்கிளி அப்படின்னு ஒரு எனக்கு இமிடியேட்டா உடனடியாக ஞாபகம் வரக்கூடிய இந்த ஒரு ஆல்பம். அப்புறம் புதிய ராகங்கள், இந்த மாதிரி எத்தனை படம் பண்ணியிருப்பார் சார்? இந்த மாதிரி நம்ம வந்து கணக்கெடுத்தோம்னா கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 30 படங்களுக்கு, எனக்கு தமிழ்ல மட்டும்
ஒரு 50 படம் இருக்குமா? கண்டிப்பாக அதற்கு மேலே கூட இருக்கலாம், எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம எடுத்தோம்னா. பட் தமிழ்லேயே வந்து ஏகப்பட்ட இந்த மாதிரி அன்ரிலீஸ்ட் ஆல்பம். பரணின்னு ஒரு படம், அந்த படம் வந்து ஆல்பம் வந்து 99ல் ரிலீஸ் ஆனது. அதுலேயும் வந்து ரொம்ப அற்புதமான பாடல், தேனா ஓடும் ஓட காற்று. அந்த பாடல் வந்து ராஜா அவர்களுடைய குரல்லையும் இருக்கும், சுஜாதா மோகன் அவர்களுடைய குரல்லையும் ஒரு அந்த பாடல், அந்த அந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த சுச்சுவேஷனுக்கு இவருடைய இந்த சுச்சுவேஷனை மறக்க வச்சது இந்த பாட்டுங்க அப்படின்னா எந்தெந்த படம் தான் சொல்லுங்க? எனக்கு வந்து முதல் மரியாதை படத்துல வரக்கூடிய அனைத்து பாடல்களுமே வந்து அந்த அந்த கதைக்கான, அந்த களத்துக்கான ஒரு பாடல்களாக தான் இருக்கும். சொல்லணும்னா நம்ம வந்து வெட்டி வேறு வாசம் அல்லது அந்த நிலாவத்தான, அந்த படத்தில் வரக்கூடிய எல்லா பாடல்களுமே வந்து அந்த கதையோடைய சிச்சுவேஷனுக்கான ஒரு பாடல்களாக தான் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி அவர் பல படங்கள், மகேந்திரன் அவர்களுடைய படங்கள்லாம் வந்து அந்த அந்த கதைக்கு ஒட்டியே அவருடைய அந்த பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கும். நம்ம ஜானி ஆகட்டும், முள்ளும் மலரும் ஆகட்டும், உதிரிப்பூக்கள், நண்டு, மெட்டி, இந்த மாதிரி படங்களில் அவருடைய பாடல்கள் எல்லாமே வந்து சிறிது கூட அந்த சூழல்லேருந்து விலகாமல் அந்த சூழலை வந்து கன்வே பண்ணக்கூடிய ஒரு பாடல்கள். இந்த சுச்சுவேஷன் வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த சுச்சுவேஷன் வந்து இந்த பாட்டு மாற்றிச்சிங்க அப்படின்னா எந்தெந்த, எப்படி சொல்லலாம் சார், எந்தெந்த படங்கள் சொல்லலாம்? இப்போ வந்து இந்த சுச்சுவேஷன்னா இப்போ நம்ம இப்போ எனக்குள் ஒருவன்ல மேகம் கொட்டட்டும், அது வந்து அந்த ஒரு இயற்கையினுடைய தடையினால டக்குன்னு ஒரு அந்த பாடல் சிச்சுவேஷன் இருக்கும். அந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப குறிப்பாக இருக்கும், அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு பாடல். அது மாதிரி நிறைய அவருடைய கமல் அவர்களோட குணா அந்த படங்களில், அந்த படத்தில் வந்த பாடல்கள் கூட அவருடைய அந்த சிச்சுவேஷனுக்கான ஒரு பாடல்களாக தான் அமைஞ்சிருக்கும். அவருடைய எந்த சிச்சுவேஷன், நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும், கொண்டாட்டமாக இருக்கலாம் அல்லது நம்மளுடைய கல்லூரி காலங்களை நம்மளை நினைவுபடுத்தலாம் இருக்குது, இது மாதிரி பல சிச்சுவேஷனுக்கு நமக்கு அவர் பல பாடல்கள் கொடுத்துருக்காரு. குணா படத்தில் ராஜா சார் என்ன பண்ணாரு, என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அது வந்து ரொம்ப அந்த 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 குணா படத்துடைய ஆல்பம் அந்த டயத்திலேயே வந்து ஒரு சின்ன ஒரு உரையாடல் இருக்கும், எனக்கு நல்ல நினைவு இருக்குது. சந்தான பாரதி, கமல் சார், ராஜா சார் வந்து உட்கார்ந்து அந்த கேசட்லேயே வந்து அவர்கள் உரையாடுற அந்த ஒரு இது வந்து அந்த காலத்தில் வந்தது. இந்த பாடலுக்கு சிச்சுவேஷன் சொல்லி அம்மை என்றும் அப்பன் என்றும் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ராஜா சார்கிட்ட விளக்கி சொல்லும்போது அவர் உடனே அதுக்கான பாடல் மெட்டமைக்கிறது. அதே மாதிரி எல்லாருக்குமே மிகவும் பிடித்த கண்மணி அன்போடு காதல், அந்த பாடலுடைய சிச்சுவேஷனை சொல்லி அது ரொம்ப அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், ரொம்ப சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன். ராஜா சார் அவர் அந்த பாடலுக்கு ரொம்ப கவிதைத்துவமானவும் இருக்கு. காரணம் என்னன்னா, அந்த கதாபாத்திரம் குணசேகரன் சொல்லக்கூடிய குணா சிறிது மனப்பிறழ்வோல இருக்கக்கூடிய அந்த கேரக்டருக்கு ரொம்ப அந்த கேரக்டருடைய தன்மையை வந்து விளக்குற மாதிரியான ஒரு வரிகளுடைய, வாலி அவர்களுடைய வரிகளுடைய, ராஜா சார் அவருடைய மியூசிக்குமே வந்து அந்த 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 சிச்சுவேஷனை வந்து கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அது அந்த பாடல் பதிவான விதமும் வந்து அந்த இதில் சொல்லியிருப்பாங்க. ராஜா சார் செய்த சமூக மாற்றம் எந்த மாதிரியான ஒரு சமூக புரட்சியை செய்திருக்காரு நீங்கள் பார்க்குறீங்க இந்த 50 ஆண்டு காலமாக?
அவருடைய சமூக பணியான அவருடைய இசையின் மூலம் அவர் செய்த சமூக பணிங்கிறது வந்து அளப்பரியது. அதாவது இது எல்லாரும் சொல்லியிருந்த ஒரு விஷயம்தான். 76 கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவின் ஒரு 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 தொய்வு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காரணம் ஏனென்றால் அந்த 75 76 அந்த காலகட்டத்தில் சில மாறுதல்கள் நிகழ்ந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். அவருடைய அன்னக்கிளி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய இசையோட அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் அந்த காலகட்டத்தில் நீங்க சொல்ல காலகட்டத்தில் இந்தி பாடல்கள் தமிழகத்துல கோலோச்சிக்கிட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன் இந்தி பாடல்கள் வந்து நம்மளுடைய ஒரு குக்கிராமத்திலையுமே வந்து இந்தி பாடல்களுடைய தாக்கம் இருந்தது. இன்னைக்கும் நிறைய பேர் பாபி படத்துல இருந்து பாட்டை வந்து அந்த காலகட்டத்துல கேட்டிருப்பாங்க. ஆராதனாவாகட்டும் அல்லது யாதோம் கி பாரத், அந்த காலகட்டத்துல இந்தி பாடல்களுடைய தாக்கம் நிறைய அந்த அந்த காலகட்டம் தான். அதாவது ராஜா அவர்களுடைய அந்த வருகை வந்து ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு சிறு தொய்வுன்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவருடைய வருகை வந்து ஒரு ரெனைசான்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு இசையின் மூலமா ஒரு புரட்சி. என்ன மாதிரியான புரட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல நாட்டார் கருவிகளை வந்து அவர் சினிமாவில் பயன்படுத்துகிறார். அண்ட் அது ரொம்ப அந்த ஒரு திணிப்பாக இல்லாமல் அந்த அந்த கதை களத்திற்கும் அந்த சூழலுக்கும் அந்த கதாபாத்திரத்திற்கும் ஒரு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அவர் கையாண்டிருப்பார். அது மட்டும் அல்லாமல் அவர் வந்து சமூக பணி அப்படின்னா நம்ம வந்து அவரவர்களுடைய துறைகளிலே இருந்து அந்த சாதனை மூலமாக ஒரு சமூகத்திற்கு கொடுக்கக்கூடிய பணி வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ ராஜா அவர்கள் வந்து வந்ததுக்கப்புறம் பல இளைஞர்கள் பல பேர் 80களில் வந்து நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். லைட் மியூசிக் ஆர்கெஸ்ட்ராஸ் வந்து நிறைய உருவானது. அவர்களுக்கான ஒரு 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 பாதையை உருவாக்கின ஒரு காலகட்டம் அந்த 80களில். எல்லாருமே வந்து இன்னும் ஒரு சிறப்பான ஒரு பணி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இசைக்கருவிகளுடைய ராஜா அவர்களுடைய பாடல்களில் இந்த இசைக்கருவிகளை பற்றி ஒரு ஒரு புரிதல் வந்து ஒரு வெகுஜன மக்கள் கிட்டையுமே வந்து போய் சேர்ந்தது. திடீர்னு அவருடைய படத்துல எங்கிருந்தோ ஒரு புல்லாங்குழலுடைய ஒரு ஒளி வரும். திடீரென்று ஒரு நிசப்தமான ஒரு சூழல்ல இருக்கும்போது அவருடைய ஸ்ட்ரிங்ஸ் வந்து அற்புதமா இருக்கும். மக்கள் வந்து அந்த 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 கட்டத்தை வந்து கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு பணி தான். அதுக்கப்புறம் அவர் பல புதிய பாடகர்கள் பாடகிகள் புதிய டெக்னீஷியன்ஸ் அவர்களை எல்லாம் வந்து அவருடைய படங்கள்ல அவர் இசையமைக்கிற படங்கள்ல நிறைய பேர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க. சமூக பணி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இசையின் மூலமாக அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு சமுதாயத்தில் அவர்களுடைய ஒரு துயர் நீக்குபவராக அல்லது அவர்களுடைய கொண்டாட்டத்தை, ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் திருவிழாக்கள்னு நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த திருவிழாக்களில் இவருடைய பல பாடல்கள் வந்து அந்த திருவிழாக்களில் ஒலிக்கப்பட்டிருக்கும். அந்த திருவிழா என்பதே ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயம் தான். அதில் அவருடைய ராஜா சாருடைய இசை வந்து அந்த திருவிழால கேட்கும்போது எல்லா மக்களும் அந்த கொண்டாட்டத்துல கலந்துக்கிற ஒரு பாங்கு இருந்தது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பணி. ரொம்ப மகிழ்ச்சி சார், நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க, ரொம்ப நன்றி.
அண்டு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க சந்திக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரு டேட்டா பேஸ் மாதிரி அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி கெவின் சார். எனக்கு வந்து ராஜா அவர்களுடைய பாடல்களை பற்றி, அவருடைய இசையை பற்றி என்னால் இந்த டீகோட் பண்ணுறது அல்லது இது என்ன ராகம் அல்லது இது என்ன வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஸ்கேலில் அந்த மாதிரியான எனக்கு எந்த ஒரு படிப்பினையும் கிடையாது. ஆனால் அவருடைய பாடல்களை வந்து உணர்வுபூர்வமாக அணுகும்போது அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நான் இதில் கருதுறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now.